Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க thumbnailலே பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான woollen thread யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு டால் தான் செய்ய போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நீங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போற வீடியோஸ் வந்துட்டு எல்லாமே மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ இப்போ வந்துட்டு நான் பேசிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காட்டி இருப்பேன். இந்த cloth வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி துடைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட் cloth இருக்கும்ல அந்த cloth தான் வந்து நான் எடுத்துர்க்கேன். இந்த cloth வந்துட்டு உங்ககிட்ட என்ன கலர்ஸ்ல இருக்கோ நீங்க அந்த கலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு அழகான black princess தான் செய்ய போறேன். சோ அதனால வந்து நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு black color cloth எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட white or yellowish and then green கலர்ல கூட அந்த cloths அவேலபிளா இருக்கும். உங்களுக்கு உங்க டால் என்ன கலர்ல வேணுமோ அந்த கலர் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது சாஃப்ட் cloth இருந்தா கூட வந்து நீங்க அதுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஊசி நூல் தான் எடுத்துர்க்கேன். ஒரு white color நூல் தான் வந்துட்டு நான் எடுத்துர்க்கேன். நீங்க வந்துட்டு black color கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு blackல வந்துட்டு ஸ்டிட்ச் பண்ணா இன்னுமே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஊசி நூல் நல்லா லென்த்தியா எடுத்துட்டு அத வந்துட்டு இந்த மாதிரி இந்த சர்க்கிள் ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணி எடுத்துர்க்கேன்ல. இந்த சர்க்கிள் வந்துட்டு ஃபுல்லா அவுட்லைன்ல ஃபுல்லா இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். சோ நான் எப்படி வந்துட்டு ஸ்டிட்ச் பண்றேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களுமே ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு தைச்சிட்டு போய்ட கூடாது. அந்த cloth வந்துட்டு ஒவ்வொண்ணா இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சு வந்துட்டு ஸ்டிட்ச் பண்ணனும். அப்பதான் வந்துட்டு நமக்கு கரெக்ட்டா வரும். இது வந்துட்டு ஃபைனலா பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன சுருக்கு பை மாதிரி வந்துட்டு நமக்கு கிடைக்கணும். சோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சு நல்லா வந்துட்டு தைக்கணும். நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அத மடிச்சு வந்துட்டு தைச்சாதான் நமக்கு வந்து அந்த ஃபைனலா அந்த டாலோட ஃபேஸ் அந்த ஷேப்மே வந்துட்டு நமக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு தைச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் ஆல்ரெடி வந்துட்டு பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ் மட்டும் இருக்கு. இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ல வரும்போது கொஞ்சம் அந்த கேப் விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இந்த கேப்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் தான் வந்துட்டு ஃபில் பண்ண போறேன். உங்ககிட்ட காட்டன் இருந்துச்சுனா நீங்க வந்துட்டு காட்டன் கூட ஃபில் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ காட்டன் அவேலபிளா இல்ல. பட் அதுக்கு பதிலா எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் cloth வந்துட்டு எனக்கு கிடைச்சிருந்தது. இது வந்து நம்ம Dress எல்லாம் வாங்கும்போது வந்துட்டு நமக்கு அந்த துணியோட அட்டாச் ஆகி வரும் ஷர்ட்ஸ்ல எல்லாம். சோ அந்த இதுதான் வந்துட்டு நான் எடுத்துர்க்கேன். இதுமே வந்து நல்லா சாஃப்ட்டா ரொம்ப ஸ்பாஞ்சி மாதிரியா இருந்துச்சு. சோ அத வந்துட்டு நான் நிறைய கொஞ்சமா இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு ஃபுல்லா அந்த சுருக்கு பை மாதிரி வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல அதுக்குள்ள வந்துட்டு ஃபுல்லா நான் வந்துட்டு கவர் பண்ண போறேன். நீங்க வந்துட்டு கொஞ்சம் காட்டன் மட்டும் கவர் பண்ணிடாதீங்க. அது வந்துட்டு ஃபுல்லா எங்கேயுமே வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு ஃபுல்லா வந்துட்டு கவர் பண்ணனும். அப்பதான் வந்துட்டு நமக்கு ஃபைனலா கரெக்ட்டா கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் ஃபுல்லா வந்து நல்லா டைட்டா வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அந்த சின்ன ஸ்பேஸ் இருக்குல அந்த ஹோல்ஸ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அதுலயுமே வந்துட்டு இந்த மாதிரி அகைன் thread வச்சிட்டு நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். சோ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எப்படி பெண்ட் பண்ணி அதாவது ஃபோல்ட் பண்ணி வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலா ரெண்டு சைடுமே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்துட்டு அந்த உள்ள இருக்க ஸ்பாஞ்ச் வந்துட்டு வெளியே வராது. நல்லா டைட்டா ஒரு சுருக்கு பை வந்துட்டு ஃபைனலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு சைட்ஸ்லயுமே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுல வந்துட்டு ஒரு 2-3 knots வந்து நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. அதுல வந்துட்டு எங்கேயுமே வெளியே அந்த ஸ்பாஞ்ச் தெரியக்கூடாது. and then வந்துட்டு அந்த சுருக்கமா இருக்கிறதுமே வந்துட்டு அதிகமா தெரியக்கூடாது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நல்லா அதை டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2-3 knots போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா அந்த ஹோல்ஸ் வந்துட்டு அந்த ஃபைனலா நம்ம நாட் போடுறதுக்கு அப்புறம் இருந்துச்சுல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சமா ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரெட் அண்ட் ஒயிட் கலர் woollen thread எடுத்திருக்கேன். சோ இது வந்துட்டு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல தான் பண்ண போறேன். சோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் woollen thread எடுத்துட்டு அதை இந்த ஹைட்டுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை வந்துட்டு 50 ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நான் சுத்தி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வந்துட்டு இந்த ஹைட்ல இல்லைன்னா நீங்க வந்துட்டு உங்க மொபைல் கேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்க கையிலே கூட இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்க டால் வந்துட்டு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்துட்டு நீங்க இது வந்துட்டு நூல் எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு எடுத்துட்டு 50 ரவுண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா சுத்திட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நூல் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி சென்டர்ல வெட்டி எடுத்துட்டு இப்போ அந்த த்ரெட்டை பாக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்துட்டு மாட்டணும்ல அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி 2-3 knots வந்துட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா டைட் பண்ணிட்டு ஒரு நூல் வந்துட்டு இந்த சைடு அந்த இன்னொரு நூல் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு நடுவுல இந்த ஜாயின்ஸ் இருக்குல்ல ரெண்டு சைடுமே சோ அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் ஒயிட் கலர் பண்ணி எடுக்க போறேன். சோ ஒயிட் கலர்லயுமே வந்து இந்த மாதிரி 50 ரவுண்ட்ஸ் வந்துட்டு சுத்திட்டு அகைன் அதுலயுமே நாட் போட்டுட்டு கீழே அந்த ஜாயின்ஸ்மே வந்துட்டு நான் கட் பண்ணிக்க போறேன். சோ நமக்கு வந்துட்டு இது ஜாயின் ஆகி இருந்தா நல்லா இருக்காது. அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஜாயின்ஸை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒண்ணா இந்த மாதிரி வந்து நம்ம டைப் பண்ண போறோம். ஸோ ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டுத்தையுமே ஒண்ணா வச்சுட்டு
அகைன் அதில் ஒரு சின்ன த்ரெட் வந்துட்டு வச்சுட்டு அகைன் வந்துட்டு 2-3 knots வந்து நல்லா போட்டு டைட்டாக டைப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் எல்லாமே த்ரெட்ஸ் வந்துட்டு நல்லா டைப் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக 2-3 knots வந்து நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு அன்ஈவனாக கொஞ்சம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஈவனாக வந்துட்டு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்துட்டு ஃபுல்லாக அவுட்டர் லேயர்லையும் அப்புறம் இன்னர் லேயரில் வந்துட்டு ஒயிட் இருக்க மாதிரி வந்துட்டு நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டு இடம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி லூஸாக வந்துட்டு நான் நாட் போடுறேன். ஸோ இது வந்துட்டு டைட்டாக போட்டுறாதீங்க. இது வந்து நம்ம ஃபைனலாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்காக நான் வந்துட்டு சும்மா லூஸாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பாட்டமில் இருக்க இந்த உள்ளன் த்ரெடை வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு சீப்பு யூஸ் பண்ணி நல்லா சீவி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உள்ளன் த்ரெட் வந்துட்டு சீப்பு வச்சு நல்லா சீவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா ஒரு ஸ்பான்சியாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ வந்துட்டு டால் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்படி த்ரெட்டாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு அது வந்துட்டு எப்படி கொஞ்சம் அந்த த்ரெட்டு டெக்ஸ்சர் வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு நல்லா நூலாக வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊசி எடுத்துட்டு அதில் பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த நூலை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் வந்துட்டு சென்டரில் இந்த ஊசி நூல் கோத்துட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த கண்ணாடி கிளாத்தில் வந்து நம்ம செஞ்சோம்ல அதை வந்துட்டு இந்த மாதிரி மேலே கோத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நாட் போட்டுக்கிறேன். கீழே நாட் போட்டுட்டு இது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நூல் எடுத்துட்டு மேலே அது ஃபுல்லாக அந்த டைட்டாக வந்துட்டு நம்ம கோத்து ஊசியை வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஊசியில் இருக்க அந்த நூலை கட் பண்ணிவிட்டு மேலே அந்த இதை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு அதை ஸ்டிக் பண்ணுறதை வந்துட்டு வீடியோவில் கண்டினியூவாக காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளாக் கலர் உள்ளன் த்ரெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி 25 ரவுண்ட்ஸ் வந்துட்டு சுற்றி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு அதையுமே வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அகைன் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துட்டு அகைன் ஒரு 25 தடவை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம சேர்த்து கட்டிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் 2 வாட்டி சுற்றி எடுத்தேன். நீங்கள் வந்துட்டு 50 ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஒன்றா சுற்றிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நம்ம செஞ்சாலே நம்ம இப்போ நான் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த 25 ரவுண்ட்ஸ் சுற்றினால அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம டாலுக்கு ஒரு ஹேர் மாதிரி வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி செட் பண்ணுறோனோ அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 25 ரவுண்ட்ஸ் சுற்றி வச்சேன்னா அந்த ஹேரை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் அந்த டாலோட பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம அந்த சுருக்கு பை மாதிரி செஞ்சு மூடிலாம் போட்டு வச்சுருந்தோம்ல ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு 25 ரவுண்ட்ஸ் வந்துட்டு சுற்றி வச்சுருந்தோம்ல பிளாக் கலர் வந்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ ஃப்ரண்ட் சைடு ஹேருமே வந்துட்டு கவர் ஆகிருக்கும், பேக் சைடு ஹேருமே இந்த மாதிரி கவர் ஆகிருக்கும். ரொம்ப அடர்த்தியாக ஒரு திக்கான ஹேர் வந்துட்டு நம்ம டாலுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கை காலெல்லாம் செய்யணும்ல. ஸோ மூஞ்சி ரெடி ஆகிடுச்சு, பாடி ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஹேருமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கை கால் வந்துட்டு ரெடி ஆகணும். ஸோ கை காலெல்லாம் செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு திக்கான த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு வந்துட்டு எனக்கு எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பையெல்லாம் வந்துட்டு கொடுக்கும் போது அதில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் லேஸ் மாதிரி செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த லேஸ் தான் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த த்ரெட்டு தான் இது. அதை வந்துட்டு இந்த மாதிரி 2 எண்ட்லேயுமே வந்துட்டு நல்லா ஒரு சின்னதாக முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி ஸ்டிக் பண்ணியிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டாலோட கை வந்துட்டு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு நூல் வச்சு சின்னதாக வந்துட்டு லூஸாக நாட் போடலாம். ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோல்டன் லேஸ் வச்சு நான் வந்துட்டு டை பண்ணிக்க போகிறேன். டை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம டால் வந்து நமக்கு இதே ஷேப்பில் இருந்தாலே நல்லாயிருக்கும். அதனால அதில் வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் இல்லை ஃபெவிகால் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஃபெவிபாண்ட் தான். இப்போ அந்த கோல்டன் கலர் லேஸை வந்து நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டால் பார்க்க ஒரு அழகான ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டாலோட ஹேர் வந்துட்டு நம்ம டை பண்ணிடலாம். டை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஹேர் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயுமே மேலே இந்த மாதிரி ஒரு போ தலையில் வச்சா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் லேஸ் வந்துட்டு அந்த தலையில் ஒரு போ மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கிரீடம் மாதிரியுமே வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பிரின்சஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே வராங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு போ செட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு கீழே அந்த கழுத்து பகுதியில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த 2 ஹேர் வந்து நம்ம 2 சைடுமே விட்டுருந்தோம்ல. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல பின்னி கூட வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2 சைடுமே பின்னல் போட்டு கூட நம்ம வந்துட்டு ஸ்டைலாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டேட் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபேஸ் அதாவது 2 சைடு
சைடு அந்த காது பகுதி எல்லாமே வந்துட்டு நல்லா அந்த ஹேர் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பேலன்ஸ் இருக்க ஹேரை வந்துட்டு இந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைப் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு த்ரெட்டு லூஸ் ஆகிடுச்சுன்னா ஃபுல் ஹேருமே வந்துட்டு லூஸ் ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டாலோட ஹேருமே வந்துட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இன்னும் கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக இந்த ஹைட்டில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே லேஸ் வந்துட்டு இன்னொரு கைப்பிடிலையுமே இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ லென்த்தியாக வேணால் இழுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த லேஸ் கிடைக்கல அப்படின்னா ஷூ லேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நாடா இருக்கும்ல, அந்த நாடா கூட ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு இந்த திக்னஸ் அளவில் தான் இருக்கும். நீங்கள் நாடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு 2 காலுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம கைக்கு எப்படி முடி போட்டோமோ அதே மாதிரி வந்துட்டு 2 சைட்ஸ்லையுமே முடி போட்டுட்டு அதுலேயுமே வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக கால் வந்துட்டு 2 சைட்லையுமே கரெக்டான இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஃபெவிபாண்ட் ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். இப்போ ஃபைனலாக வந்து நான் கொஞ்சம் தலை சீவி விட்டுட்டேன். இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலை பின்னாடி நம்ம வந்துட்டு பிளாக் கலர் த்ரெட் வச்சு தானே கட்டணும். ஸோ அந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு கோல்டன் கலர் லேஸ் வச்சு கட்டணும் அப்படின்னா இன்னுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நம்ம பிரின்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டே வராங்க. எனக்கு பர்சனலாக இந்த டால் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு ரெடியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இந்த டால் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை இன்னுமே வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு கோல்டன் கலர் லேஸ் எடுத்துகிட்டு அதை அவங்க ஃப்ராக்ல வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ராக் கீழே அந்த ரெட் உல்லன் த்ரெட் அந்த ஒயிட் உல்லன் த்ரெட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே தெரியும், மேலே அவுட்டர் லேயரில் வந்துட்டு ஃபுல்லாக ரெட் கலர் இருக்கும், உள்ளே வந்துட்டு அங்கங்கே ஒயிட் கலர் த்ரெட்ஸ் தெரியும். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கை காலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸு 2 அட்டாச் ஆகி எனக்கு அதுவே டிஃபால்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்துட்டு நல்லதாகவே போயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு தனித்தனியாக ஸ்டிக் பண்ண வேண்டாம், 2 அட்டாச் ஆகி இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி கை காலில் வந்து நான் ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கை பார்க்கவே வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக அழகாக 2 மணி வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு சைடில் வந்துட்டு பின்னி கொடுத்துருந்தோம்ல தலை, அதே இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்லையுமே அழகாக வந்துட்டு ஒரு சின்ன போ வச்ச மாதிரி க்யூட்டாக இருந்தது. ஸோ அதே இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் 2 சைட்ஸுமே கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டால் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஃபேஸில் ஐஸ் அண்ட் தென் மவுத் வந்துட்டு நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுவாங்க. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் அண்ட் தென் அந்த கோல்டன் லேஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு சூட் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பென் யூஸ் பண்ணி வந்துட்டு அண்ட் தென் ஐஸு அதுக்கப்புறம் வந்துட்டு மவுத் வரைய போகிறேன். நான் இப்போ வந்துட்டு பிளாக் பென் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பெர்மனன்ட் மார்க்கர் இருக்குல்ல, சிடி மார்க்கர், அது யூஸ் பண்ணி வந்துட்டு நான் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன். பிகாஸ் வந்துட்டு நம்ம பென்னோ இல்லை ஸ்கெட்சோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஈஸியாக அந்த கிளாத் கூட மர்ஜ் ஆகிடுது. இப்போ வந்து நான் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கிளாத் கூட அப்படியே ஒரு மாதிரி உறிஞ்சு ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது வந்துட்டு பார்க்க ஒரு மாதிரி ஃபேட் ஆகி போயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபைனலாக வந்துட்டு அந்த டாலோட கண் அண்ட் தென் வாய் எல்லாமே வந்துட்டு நான் சிடி மார்க்கர் அந்த பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு வந்துட்டு நல்லா ட்ரா பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் தான் வந்துட்டு நான் ஃபைனலாக சிடி மார்க்கர் வச்சு ஐஸ் அண்ட் ஸ்மைலி வந்துட்டு நான் வரைஞ்சிட்டேன். ஸோ பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இதுதான் வந்துட்டு நான் தம்ப்நெயிலையுமே வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த டால் பற்றின கமெண்ட்ஸ் என்ன இருக்கோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் ஸ்மைலிங். பாய்.